இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து தாளிப்பண்ணு கொடுத்தலாம். இப்படி நல்லா கரண்டில் கலக்கி விட்டிங்க. கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப அதிகமாக கூட்டம் இருக்குது அப்படின்னா இந்த சாம்பார் டக்குன்னு வச்சு அனுமாரே உனக்கு ஒன்றும் பண்ணல. நீங்கள் வா உடறேங்கிற நீ வேற. நல்லா ரெட்டு கலர் இருக்குது, நல்லா டார்க் ரெட்டாக இருக்குது, நல்லா சூப்பர். மாத்திரை குடிக்கவும் கொஞ்சம் சரியா இருக்குது. மாத்திரை குடிக்கவும் அப்படி ஏன் உடம்பு சரியில்லை அப்படி வீடியோ எடுக்கிறீங்கன்ட்டு பதில் சொல்லுங்க. சொல்லு. இன்னைக்கு காலையில் வந்து தோசைக்கு தாங்க ஒரு சாம்பார் வைக்கலான்னு. ரொம்ப சிம்பிளான சாம்பார். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி வைக்கிறோமே அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி சாம்பார், அதுவும் சிம்பிளாக சலுப்பாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி சாம்பார் வச்சிடலாம். பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துட்டேன், கழுவியாச்சு. அதில் கொஞ்சமாக காய்ங்க, நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து முட்டைக்கோஸ் இருந்தாலும் போட்டுருவேன், நான் எது இருந்தாலும் போட்டுருவேன். இன்றைக்கி வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கிறேன். அது கூட வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோமா குழம்பு ரெடிங்க. மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள், உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நல்லா மூடி போட்டு நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுருங்க. நிறைய விசில் விட்டிங்கனாக்கா இந்த பாசி பருப்புங்கிறதுனால வளவளன்னு ஆயிரும், அப்படியே ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. நம்ம குக்கர் மூடி போட்டு நான் அடுப்பில் வச்சிட்றேன். நான் ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்து தாளிச்சமாக்கா குழம்பு ரெடிங்க. பருப்பு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து தாளிப்பண்ணு கொடுத்தலாம். இப்படி நல்லா கரண்டில் கலக்கி விட்டிங்கனாவே இந்த காயெல்லாம் நல்லா மசிஞ்சிரும் உங்களுக்கு. அப்படியே ஓரளவுக்கு மசிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எடுத்து இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பண்ணு கொடுக்கணுங்க. இப்போ தாளிப்புக்கு தான் கரண்டி வச்சுருக்கேன். நம்ம ஒரு தாளிப்பண்ணு கொடுத்துடலாம். நார்மலான தாளிப்பு தாங்க. கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாயும் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. தாளிப்பு கொடுத்து நம்ம குழம்புல ஊற்றிடலாம். குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்குது இல்லைங்களா? இப்போ இதுக்கு வந்து நமக்கு சாம்பாருக்கு வந்து இட்லிக்கு வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணி ஆட்டம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதுக்கு வந்து தண்ணி பாருங்க கொஞ்சம் கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் குழம்புக்கு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. இப்போ உப்பு மட்டும் சரி பார்த்துக்கிட்டோமாக்கா போதும், நமக்கு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். இட்லிக்கு வந்து அன்றைக்கி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த சாம்பார் தான். டெய்லி ஏதாவது இட்லி சாம்பார் செய்யணும்னா ஏதாவது இது மாதிரி வித்தியாசமாக வச்சாதானாங்க இறங்குது குழந்தைங்களுக்கு. அதுக்கு தான் இது மாதிரி நீங்களுமே ஒரு ட்ரிப் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக திருகின தேங்காய் போட்டுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம்தான். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டினா விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சூப்பராக இருக்குதுங்க. இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு தோசை சுட்டேன். ப்ரௌன் மூக்கல்லையும் பச்சைப்பயிரும் போட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான தோசை சுட்டேன். இன்றைக்கி இந்த தோசை ரெசிபி நான் உங்களுக்கு ஒரு ட்ரிப் செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு. ஏதோ ஒரு 2-3 தானியத்தை சேர்த்து போட்டு அரைச்சி நம்ம தோசை சுட்டு கொடுத்துட்டோமா, இதெல்லாம் தனியாக சாப்பிடாத பசங்க இந்த மாதிரி தோசையாக சாப்பிட்ருவாங்க இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்து சுட்டு கொடுக்குறது. இன்னைக்கு ஒரு தோசையாவது ஒரு ஹெல்த்தி தோசை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நார்மல் தோசை சாப்பிட்டுக்கிட்டோம். ஓகே விகாஷ்? இந்த டீலுக்கு ஓகேவா நீ? சரி. நார்மல் சாம்பாருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப அதிகமாக கூட்டம் இருக்குது அப்படின்னா இந்த சாம்பார் டக்குன்னு வச்சு விட்லாம். நிறைய சாம்பார் வச்சு விட்லாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரிங்களா? ஓகே, டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அன்னைக்கு வந்து முருகன் வந்து நம்மளை பார்க்க வந்தார். இன்னைக்கு வந்து அனுமார் நம்மளை பார்க்க வந்துக்கிறாரு.
ஒருத்தர் இல்லைங்க, 2 பேர் வந்திருக்கிறாங்க. அனுமார் 2 பேர் வந்திருக்காங்க நம்மளை பார்க்கறதுக்கு. பாருங்களேன், 2 பேர் இந்த மேச்சேரியை சுற்றிட்டு வராங்க. அப்படியே ஒரு விசிட் நம்மளையும் பார்க்க வந்திருக்காங்க. அனுமாரே, அனுமாரே, ஆஞ்சநேயா எங்க இன்னொருத்தரை காணுமே? எங்க நீங்க தான் தாவுனாங்க மரத்துலேருந்து காணும் இன்னொருத்தரை? ஒருத்தர் அப்படியே போகிறாங்க மரம் அங்கே செட்டு மேலே ஏறிக்கிட்டு. அனுமாரே, உனக்கு ஒன்றும் பண்ணல, நீங்கள் வா. உடறேங்கிற நீ வேற. பார்த்தீங்களா, அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கா. ஓடுது. ஓடுறாரு. உடனே இந்த காக்காங்களுக்கெல்லாம் பொறுக்கல. ஓடுது பாரு. உடனே இந்த காக்காங்களுக்கு பொறுக்கலடி. கத்துதுடி. ஆ, காக்காங்க தான் உடனே கத்துறாங்க. கடவுளே, நம்ம எங்கே போனாலும் இப்போ 2 பேர் வந்துடுறானுங்கப்பா. ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னைக்கு தலை ரொம்ப வலியாக இருக்குதுங்க. அதனால் இன்னைக்கு இந்த பெப்பர்மெண்ட் லீஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த தலைங்களை போட்டு கொஞ்சம் டீ மாதிரி வச்சு குடிக்கலாம். இது கொஞ்சம், அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் கொஞ்சம், இன்னும் என்னென்ன தலைங்க இருக்குதோ நம்ம வீட்டில் எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதிக்க வச்சு அந்த டீ குடிச்சிடலாம். அது குடித்தா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் தலைவலிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலையிலேருந்து ஒரே தலைவலி. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி தலைவலியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒன்றா டோலாவே தான் குடிப்பேன் நான் எப்போவுமே தலைவலிக்குது அப்படின்னா. ஆனால் இப்போ தான் வந்து சரி, நம்ம இதுக்கு மேலே டோலோ குடிக்க வேண்டாம், ஏதாவது இந்த தலைங்களை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு கொதிக்க வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தான் இந்த மாதிரி தலைங்களை குடிக்கலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதனால் இப்போ இந்த தலைங்களை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அன்றைக்கி குடித்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெய்லியுமே வந்து இந்த டீ குடிச்சிருவேன். என்னது போதும், முல்சீத்தா டீ வந்து டெய்லியும் போட்டு கொடுத்துருவாங்க எனக்கு. டெய்லியும் ஒரு 4 மணி வாக்கில் முல்சீத்தா டீ தான் குடிப்பேன். இன்றைக்கி வந்து இந்த டீ குடிச்சு பார்க்கலாம். இது கூட வந்து செம்பருத்தி பூ போட்டு கொதிக்க வச்சு குடிச்சு பார்க்கலாம். இது கூடிய ஒரு 2 இனுக்கு புதினாவும் கட் பண்ணிக்கலாம். புதினா போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். புதினாவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேரிக்கட்ரி கற்பூரவள்ளி ஒரு 2 தலை. கற்பூரவள்ளி நார்மல் கற்பூரவள்ளியே போட்டுக்கலாங்க. தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொண்டு வந்த தலைங்கள் எல்லாத்தையும் போட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வரட்டும். லெமன் கிராஸ்லேருந்து இது எல்லாமே போட்டேன் நான். இன்னும் சக்கரை துளசி இருந்தால் போட்டிருக்கலாம். சக்கரை துளசி வந்து சின்ன செடியாக இருக்குது, அதனால தான் சக்கரை துளசி போடல. இப்போ இது போட்டாச்சு. இது நல்லா கொதி வரட்டும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம குடிச்சிக்கலாம். நம்ம அது கூட 2 பூ தாங்க போடுறேன். நடுகாண்டுக்கிற அந்த மகரந்தத்தை இது எடுத்துகிட்டு காமையும் எடுத்துகிட்டு ஒரு 2 பூ போடுறேன். இன்னும் போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதி வந்தோடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது. ஓகே, நல்லா ரெட்டு கலர் இருக்குது. நல்லா டார்க் ரெட்டாக இருக்குது. நல்லா சூப்பராக. இது லெமன் புரிஞ்சுமாக்கா அப்படி இன்னும் நல்ல பியூர் ரெட் ஆயிரும். இது அப்படியே குடிச்சிட்றேன் நான். பார்க்கலாம், சளி விட்டு தானே. நம்ம தோட்டத்தில் கலர் கலராக செம்பருத்தி பூ பூத்துருக்கு. அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பறிச்சுட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இன்றைக்கெல்லாம் பூவெல்லாம் பறித்து சாமிக்கு கொண்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு பாருங்கள், சூப்பராக பூத்துருக்கு கலர் கலராக. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன கலர் பூத்துருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். ஒன்று வந்து மஞ்சள் கலரு, 2வது ஒயிட்டு. ஒயிட்லேயே பாருங்கள் அப்படி பிங்க் கலரில் லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் வந்து நல்ல ஒயின் ரெட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். பயங்கரமான பியூர் ரெட்டு, ஒரு ஒயின் கலர். அதுக்கப்புறம் நம்ம மருதாணி செடி பிடுங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அது பாருங்கள் ஒரு செடி துளிர் வந்துருச்சு. சூப்பராக துளிர் வந்துருச்சு இல்லை, மீதி 2 வரல.
யா. அதுக்கப்புறம் அடுக்கு ஃபேண்டா கலர், இதுவே நிறைய பொத்துருக்கு. இது ஒரு கலர். முக்குக்கு இது பேர் கலரும் சூப்பராக இருக்குது, முக்கும் அதிகமாக வச்சுருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு கோவில் விசேஷத்துக்கு தான் கிளம்பி போகலான்ட்டு கிளம்பியிருக்கேன். அங்கே என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, இப்போ மாரியம்மண்டிகெலாம் எதுவும் கிடையாது. ஆனால் வந்து எங்கள் அண்ணாவுடைய பேத்தி வந்து இந்த கும்மி பாட்டுலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இந்த லீவில், ஒரு மாதம் லீவில் கற்றுக்கிட்டா. அது வந்து இன்னைக்கு வந்து அரங்கேற்றம் பண்ணுறாங்க. சரி, அதனால அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. அவள் 2nd ஸ்டாண்டர்டோ 3rd ஸ்டாண்டர்டோ படிக்கிறா அந்த பொண்ணு. அவள் வந்து இந்த கும்மி டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இன்னைக்கு கோவிலில் வந்து அரங்கேற்றம் பண்ணுறாங்க. சரி, எப்படி ஆடுறா அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். காலையிலேயே 10 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும். நான் வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தானுங்களா, அதனால் லேட் ஆயிடுச்சு. நான் போகிறதே 12 மணிக்கு தான் போகிறேன். அதனால் கடைசியாக தான் போய் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் சீன் பார்த்தாலும் சரி, எப்படி ஆடுறாங்கிறத பார்த்துட்டு அங்கேயும் லஞ்சும் கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம். ஓகே, என்னோட வந்து அவள் எப்படி டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி நீங்களும் பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கு வேறு மூக்கு ஓடுதான். ஆமாம், நல்லா சளி பிடிச்சிச்சு, பயங்கரமாக காய்ச்சல் வர மாதிரி இருக்குது, அப்படியே தலை பாரமாக இருக்குது, சளி பிடிச்சிச்சு. ஆனாலும் மறுபடியும் பாப்பா ஆடுறதை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வந்து ஏதாவது 2-4 தலைகளை பிச்சு மறுபடியும் ஒரு 2 ட்ரிப்பு கசாயம் வச்சு குடிச்சிடலாம் நம்ம. பள்ளி வந்து முருகனுடைய மனசுல உட்காந்துட்டான். இப்ப உடனடியா பார்த்தே ஆகணும் அப்படிங்க. அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி நாரதர் வராங்க பாட்டுக்கு வந்து இப்ப முதலில் முருகனை வாழ்த்தி வணங்கக்கூடிய பாடல். தாம் செய்யாத அண்ணே 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 அண்ணா அங்கே போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு, சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருடைய குழந்தைங்களும் டான்ஸ் ஆடுறாங்க இல்லைங்களா, அவங்க சொந்த பந்தங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு சூப்பராக எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க. ஒரு பக்கம் சின்ன குழந்தைங்க, அதுக்கப்புறம் பெரிய பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடினாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்களும் கொஞ்சம் நேரம் பாருங்கள். உங்களுக்கு பொண்ணு தேவை அவ்வளவுதான். அதனால என்ன வேடமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி உடனடியா மானை வேட்டையாடுற வேடனாக உருவெடுத்து முருகர் புறப்படுறாரு வள்ளியை பாக்குறதுக்கு. அப்படி 2 பேரும் போகும்போது நாரதர் நைசா கண்டுக்கிறார். முருகர் மட்டும் போய் வள்ளி கிட்ட பேசுறார். என்ன பேசுறாருன்னா, மான தேடி வந்த மாதிரி அப்படியே போறாரப்பா. அந்த பொண்ணு வந்து பாட பாட நிறைய பேர்த்துக்கு வந்து சாமி வந்துருச்சுங்க. சுற்றி உட்காந்துங்களுக்கு சாமி வந்துருச்சு, அந்த குரூப்பில் ஆடுற பொண்ணுங்களுக்குமே சாமி வந்துருச்சு. அந்தளவுக்கு அந்த பொண்ணு வந்து அவ்வளோ கம்பீரமாக அவ்வளோ சூப்பராக பாடுனுச்சு. கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இசையோடு வந்திறங்கு மக்காராளவம் சம்மப்பா அந்த அண்ணமார் இருவரும் காணி தங்க.
அங்கேயே வந்து கோயில் பக்கத்தில் வந்து நல்லா டென்ட்டு போட்டு எல்லாருக்குமே சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 1:30 மணிக்கு போய் சாப்பிட்றதுக்கு போனோம். அங்கே போனால் நல்லா கூட்டமாகவே இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தாரு, என்ன பண்ணலாம் கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தம்பியை கூப்பிட்டு, பின்னாடி டேபிள் சும்மா இருக்குது, அந்த டேபிளை எடுத்து போடு தம்பி, அங்கே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த டேபிள் எடுத்து போட்டாங்க. அதில் மட்டும் நாங்கள் 3 பேர் மட்டுமே அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். ஏன்னாக்கா கூட்டம் எந்திரிச்சதுக்கப்புறம் உட்காரத்துக்கு லேட் ஆயிரும் இல்லைங்களா, அதனால் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். நேரம் ஆக ஆக காய்ச்சல் ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு எனக்கு, என்னால் முடியவே இல்லை. அதனால் வீட்டுக்கு போகும்போது அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் போனோம். எஸ்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போனோம். இது வந்து எங்கள் பொண்ணுங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது வந்து இங்கே தான் பார்த்துட்ருக்கோம். மேடம் என்ன மேடம் பண்ணுது உடம்புக்கு? காய்ச்சல் கன்ஃபார்மாக வந்துருச்சுடா. நான் சொன்னேன் காலையிலேருந்து என்னமோ பண்ணுதுன்னு. என்னமா பண்ணுதுன்னா என்ன பண்ணுது? வாய் திறந்து சொன்னதானே தெரியும். இல்லை குளிருது, தலைவலிக்குது, மூக்கில் தண்ணியாட்டம் வருது. இந்த பார்த்தியா வந்து டாக்டரை பார்க்கணும், காய்ச்சல்னு சொல்லிட்டாரு. 2 days ரெஸ்ட். எங்கள் வீட்டு டாக்டர் வராரு. நான் இப்போ ஒரு 3 மாதம் அளவில் டோலோ 650 கூட போடுறதே கிடையாது. முன்னெல்லாம் ஏதாவது தலைவலி அப்படின்னாலே உடனே டோலோ 650 போடுவேன். ஆனால் இப்போலாம் போடுறதே கிடையாது. தானாகவே கொஞ்சம் தூங்கினா சரியாக போயிடும், இல்லை அந்த மூலிகை டீ குடித்தா சரியாக போயிடும் அப்படின்னா அதுவே குடிச்சிடுறது. நான் அதுலேயே சரியாக போயிடுது. இப்போ கொஞ்சம் ஹெவியாக ஆயிடுச்சு, காய்ச்சல் வந்துருச்சு. அதனால தான் டாக்டர் வந்து பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. 2 days சரியாக போயிடும். சரி போகலாம். மாத்திரை குடிக்கவும் கொஞ்சம் சரியாக இருக்குது. மாத்திரை குடிக்கவும் அப்படியே குப்புன்னு வேர்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ ஆவி பிடிக்க சொல்லி இங்கே பாருங்க தலையை பிடிச்சுன்னு வச்சுக்கிறாரு. இது வந்து இது நொச்சி, இது நொச்சி, இது வந்து ஆடாதொடை இது. அதுக்கப்புறம் இது வேப்பந்தலை, இது வந்து வேப்பந்தலை. அதுக்கப்புறம் திருநூத்தி பத்திரி கொண்டுக்கிறாரு. திருநூத்தி பத்திரிலாம் போடக்கூடாது, கற்பூரவள்ளி தான் போடுவாங்க. அவர் தான் பிச்சுட்டு வந்துக்கிறாரு திருநூத்தி பத்திரி இது. அப்புறம் இது துளசி, இது 5 கொண்டுக்கிறாரு. கற்பூரவள்ளியும் போட்டிருக்காருதா, கற்பூரவள்ளியும் கொண்டுக்கிறாரு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ ஆவி பிடிச்சிடலாம். இதுடா அதை கொண்டு போய் அங்கே ஸ்டவ்வில் வை. எங்களுக்காக செட்டப்பை பார்த்தீங்களா? ஸ்டவ்வு ஆனால் கொண்டு வந்து வச்சா இப்போ பிடிக்கல, நைட்டு பிடிச்சிக்கிறேன்னு சளி நெஞ்சு வரைக்கும் இருக்குது. அதா என்ன மூக்கு? ஓடுற மூக்கு. மூக்கை பிடிச்சி அறுக்கிறேன். லட்டி ஃபோல் ஐ எங்கடா ஒரு துண்டு வச்சிருந்தேன். ஆஸ்பத்திரி செட்டப்ல எல்லாம் வந்துருச்சு. காப்பி வருது டைமுக்கு, மருந்து வருது, எதுவும் குடிக்கிறது இல்லை. காப்பி வந்தால் மட்டும் ஊற்றி குடிச்சிக்கிறது பாதி. யாரும் பயப்படாதீங்க, எங்கள் அம்மா தான். நீங்கள் நினைப்பீங்க ஏன் உடம்பு சரியில்லை அப்பி வீடியோ எடுக்கிறீங்கன்ட்டு. பதில் சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. உடம்பு சரியில்லைனாலும் கம்முன்னு படுக்கிற தொட்டு ஏமா வீடியோ எடுக்கிறீங்க? இல்லை உடம்பு சரியில்லை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அது மாதிரி ஆவிலாம் பிடிச்சா சீக்கிரம் சரியாயிருங்களா, அதுக்கு தான். சளி வருதா? ஆமாண்டா, சரியான ஊற்றுது. பக்கத்தில் துண்டு வச்சுக்கணும், அப்போதான் வர சொல்லி கேட்ச் பண்ணிடணும். நீங்கள் தான் நீங்கள் கேட்டா பூதக்குட்டி மூக்கிலையும் ஒழுகுது, மூஞ்சிலையும் ஒழுகுதுடா. நீங்க ஆவி பிடிச்சிட்டு பாத்தீங்கன்னா வந்து அந்த தண்ணி கலரே மாறி இருக்கும். ஒரு மாதிரி கிரீன் கலர்ல எல்லோ கலர்ல வரும். நம்ம இந்த ரூமுக்குள்ள உட்காந்து ஆவி பிடிச்சோமா, நைட்டு தூங்கும்போது இது ஆஃப் பண்ணிட்டு தூங்கணுமா, இந்த ரூமே வந்து அப்படியே அந்த ஸ்மெல் அடிக்கும் நல்லா. அடுத்த நாள் வந்து இந்த தண்ணி வந்து எந்த செடி வந்து வீக்கா இருக்கோ அந்த செடிக்கு ஊத்திருங்க. ஆமா, செடிக்கு ஊத்தி. எப்பறம் வந்து இதெல்லாம் தெரியும்? நான் தானே ஊத்துவேன். ஆமா, ஏதாவது நம்ம வீக்கா இருக்கிற செடிங்களுக்கு ரெகுலரா ஊத்திட்டு வந்தோமா அந்த செடி நல்லா வந்துடும். சரி போதும்ல, நைட்டு ஒரு ட்ரிப்பு. ஓகே ஓகே. சரி.
நைட்டே மாத்திரையெல்லாம் குடிக்கும் ஓரளவுக்கு இப்போ உடம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. காலையில் டிஃபன் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.